சன் டிவில புதுசா மருமகள் அப்படிங்கிற சீரியல் ஒளிபரப்பாக இருக்கு. இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மாற்றங்களுக்கு பிறகு தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல ராகுல் ரவிக்கு பேரா கேப்ரியலா நடிக்கிறாங்க. கேபிக்கு பதிலா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் சூஸ் பண்ணதா சொல்றாங்க. அவங்க சன் டிவியோட ஒரு பிரபல நடிகராகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன மாதிரியான யாரு அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறத பற்றி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ராகுல் ரவிக்குன்னு சொல்லி சன் டிவியில் ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் இருக்காங்க. காரணம் அப்படிங்கிறது அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த நந்தினி சீரியலாக இருக்கட்டும், ஸோ இப்போ சமீபத்தில் நடிக்கக்கூடிய மருமகளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடித்த கண்ணானே கண்ணே அப்படிங்கிற இந்த மாதிரியான சீரியல்களில் பெரும் ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு சன் டிவியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரை போட்டால் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவி அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ யாரை போடலாம் அப்படிங்கிற பிளான் போயிட்டு இருக்கும்போது ஸோ சன் டிவியோடைய ஒரு பிரபல நடிகையை போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கால் ஷீட் வாங்கி அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் சீரியலில் இப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்கள போட்டிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் கேப்ரியலா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரை போடுறதா இருந்துச்சு அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதே கண்ணே சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கதாநாயகியாக நடித்த நிமிஷ்காவை ஒரு முக்கியமான கதாநாயகியாக அந்த ஒரு சீரியலில் போட்டு கொண்டு வரலாம், மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சூப்பராக போகும். ஏன்னா கண்ணே ஒரு அப்பா சென்டிமெண்ட்டு, ஸோ ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த கண்ணே அப்படிங்கிற சீரியல் முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மருமகள் அப்படிங்கிற சீரியலில் இவங்க ரெண்டு பேரும் கதாநாயகியாக போட்டிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ கேபியை போட்டிருக்காங்க. ஸோ கேபியோட சூஸிங் எப்படி இருக்குது, ஸோ கேபியோட நடிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மருமகள் சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.